போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? உங்கள் உடல்நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். போதையின் பாதையின் செல்லக்கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு, என்ன ஈவேராவுக்கு, என்ன கருணாநிதிக்கு நீ டாஸ்மாக திறந்து வச்சுக்கிற? நான் கெட்ட வார்த்தை பேசலங்க. உங்களை அப்பான்னு கூட்டியது டோப்பான்னு கூப்பிட்டுருப்பான். அவங்க காலையில அப்பான்னு கேட்டிருக்கோம். டோப்பா டோப்பா யார் அவன் அப்பா அப்படி வேணா கூப்பிட்டுருக்கலாம். நாங்கள் பெரிதாக மதிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இந்த கூட்டத்தை பத்தி ஐயா சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. உடன்பிறப்புகளே, மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்க ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்துல சிக்கிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். போதைப் பொருள் உங்கள் உடல்நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அழிவுக்கு துணை போகாதீங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர், பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர். போதையுடன் கை குலுக்காதீர். மீறி செஞ்சா வாழ்க்கையே கை நழுவி போயிடும். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறேன். போதை ஒழியட்டும், பாதை தெளியட்டும். கேட்டு இல்லையா? நாங்க பேச வேண்டியது எங்க ஐயா பேசிருக்காரு. என்ன சொல்றாரு? போதையின் பாதைகள் ஆக செல்லாதீர்கள். உங்களை நான் மன்றாடி கேட்கிறேன். போதையின் பாதையின் செல்லக்கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு, என்ன ஈவேராவுக்கு, என்ன கருணாநிதிக்கு நீ டாஸ்மாக திறந்து வச்சுக்கிற? நான் கெட்ட வார்த்தை பேசலங்க, உங்க புனித வார்த்தை அது. எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க? எங்க ஊர்ல அந்த ஆலமர் தெருல உட்காந்துருப்பாங்க. டே 70 வயசுல இருக்கும் அவங்களுக்கு. சின்ன பயிலுக்கடா, நல்லா வளர வேண்டிய வயசு. தம் அடிக்காதீங்கடா, உடம்புக்கு ரொம்ப கேடு. தம்மு எப்போதுமே நீங்க அடிக்கப்படாது. தம்மு என்னன்னா உடம்பு ரொம்ப இதாயிரும். லிப்ஸ் கருத்து போயிரும், லங்ஸ் புண்ணா போயிரும். அது இந்த கான்ஸுக்கு பத்தில ஹான்ஸ் அது போடவே கூடாதா? ஹான்ஸ் போட்டா அது ரொம்ப கேடு. இதை போட்டே சொல்லுவான், ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு சாகுறிய, டெய்லி குடிக்காதீடா அப்படின்னு ஊர்ல உட்காந்துக்கிட்டு குடிக்கிறவன், தம் அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் வியாக்கியானம் பேசுற மாதிரி ஊருக்கு ஒரு டாஸ்மாக திறந்துகிட்டு இவரு ஆகாத போதைகிட்டு பாதைகள் சொல்லாதீர்கள், போதை பாதை தெளியட்டும். கொடுமை. போன ஆட்சியில ஒருத்தர், ஒரு புரட்சியாளர் பாட்டு போட்டாரு. ஊருக்கு ஒரு டாஸ்க்கு, ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊத்தி கொடுத்த ஊத்தமிக்கு போய தோட்டத்துல உல்லாசம். இப்ப காணும். அதை விட அடுத்த பாட்டு போட்டாங்க, மூடு டாஸ்மாக மூடு, நீ மூடு டாஸ்மாக மூடு, நீ ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு, மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டு போட்டவங்க எங்க போனோம்னே தெரியலங்க. இப்பவும் டாஸ்மாக் திறந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் என்னை தந்தைன்னு அழைக்கிறாங்க. தம்பி நல்லா கேட்டாரு, ஹிம்லரு அப்பான்னு கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிட்டது உங்களை? உங்களை அப்பான்னு கூப்பிட்டது டோப்பான்னு கூப்பிட்டுருப்பான். அவங்க காலையில அப்பான்னு கேட்டிருக்கோம். டோப்பா டோப்பா யார் அவன் அப்பா அப்படி வேணா கூப்பிட்டுருக்கலாம். அப்பான்னு யாரு கூப்பிட்டது? யாரு அப்பா எங்களுக்கு? நீங்க அப்பா. யாருக்கு அப்பான்னு இருக்குல்ல, நீங்க அப்பா தான். அண்ணா யூனிவர்சிட்டியில 8 மணிக்கு போய் பாலியல் தொந்தரவு செஞ்சால யானை சேகரன், அந்த யானை சேகரனுக்கு நீங்க அப்பா. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக திறந்து 24 மணி நேரம் சரக்கு ஓட்டக்கூடிய அந்த பார் உரிமையாளருக்கு நீங்க அப்பா.
கேரளாவில இருந்து கோழிக்கலவை கான்ட்ராக்ட் எடுத்து தமிழ்நாட்டில் கொட்டக்கூடிய திமுகவுடைய ஒன்றிய செயலாளருக்கு நீங்க அப்பா டோப்பா வேணாம்பா போதும்பா. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.